الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى جل جلاله وأما بعد بسم الله الرحمن الرحيم إن الذين جاءوا بالإفك عصبة منهم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم صدق الله العظيم وصدق رسول الله صلى الله عليه وسلم நம்ம எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தானது. அகிலத்திற்கு அருட்படையான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வார்த்தைகளை தன் வாழ்க்கையாக மாற்றி பின்பற்றி வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாதாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், மேலும் இந்த நல்லதொரு மஜ்லிஸில் வந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பின்பற்றினால் நேர்வழியை பெற முடியும் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட சஹாபாக்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கருப்பினத்து அடிமை பெண், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமை பெண். அப்போ பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் பணியை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. பனு ஹிலால் அப்படின்ற கோத்திரத்தை சார்ந்தவங்க. இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன்னுடைய அடிமையை விடுதலை செஞ்சுட்டாங்க. ஆனா பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை விட்டு பிரிஞ்சு போக மனசு இல்லாம அவங்க கூடயே வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ரொம்ப ஒரு உறுதுணையா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வாலிப பெண் தான். அந்த நிலையில அவருக்கு ரொம்ப உறுதுணையாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கொஞ்சம் பணிவிடை செஞ்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு வராங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு அவதூறு பேசப்படுது. என்ன அப்படின்னா, பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய மனைவிமார்கள் எல்லாரையும் அழைச்சி சீட்டு குலுக்கி போடுவாங்க. அந்த போர்ல கூட யாரை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. அதுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பெயர் வந்துச்சு. அப்போ அந்த போருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு போறாங்க. போகக்கூடிய சமயத்துல போர் நிறைவாகுது. அதுக்கப்புறம் போருக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல தங்குறாங்க. இரவு நேரத்தில், இரவு ஒரு மாலை நேரத்தில், இரவு வரக்கூடிய அந்த நெருக்கமான அந்த நேரத்தில் அதை தங்கக்கூடிய போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒட்டகத்துக்கு மேல ஒரு அவங்களுக்கு ஒரு இருப்பு இருக்கும், அதுல தான் இருப்பாங்க. அப்போ அது மறைச்சபடி இருக்கும். அப்போ அவங்களுடைய தேவைக்காக வந்து சிறுநீர் கழிப்பதற்காக இறங்கி தன்னுடைய படையை விட்டு கொஞ்சம் தூரம் நோக்கி போறாங்க. மறைவிடத்தை நோக்கி மறைவான ஏதாச்சும் இடம் இருக்கா அப்படின்னு தேடி போறாங்க. அப்போ போயிட்டு அவங்க தேவையை முடிச்சுட்டு வரும்போது அவங்க கழுத்தை பார்ப்பாங்க. கழுத்துல அந்த மாலை இருக்காது, அவங்களுக்கு ஒரு மணி மாலை போட்டிருப்பாங்க. எவன்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு மாலை. அந்த மணி மாலையை அவங்க கழுத்துல இருக்காது. அதை பார்த்துட்டு அவங்க பயந்துருவாங்க. சின்ன பிள்ளை இல்லையா, வாலிப வயசு தான் அவங்களுக்கு. அப்போ என்ன செய்யணும் தெரியல, அவங்க போய் அதை தேடுறதுக்காக அந்த இடத்துக்கு திரும்பி போறாங்க. அது மறைவான அந்த இடத்துக்கு போய் தேடுறாங்க. தேடிட்டே இருக்கக்கூடிய சமயத்துல இருட்டாயிட்டு அதுக்கு முன்னாடியே அவங்களுடைய படைகள் வந்து அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கிளம்பக்கூடிய சமயத்துல அந்த ஒட்டகத்துல ஏற்றக்கூடிய நபர்கள்லாம் வந்து ஒட்டகத்தை கூட்டிட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்க தூக்கி வைக்கிற அந்த சமயத்துல அவங்க இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். அதுக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அப்போ அவங்க சின்ன வயசு தானே, அவங்க அவ்வளோ வெயிட்டா இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த சமயத்துல அந்த நபர்கள் பார்க்காம ஒட்டகத்தை பேசிட்டு போயிடுறாங்க. அப்போ எல்லா படைகளும் போயிட்டு அதுக்கு பிறகு ஆயிஷா
எழுதானவங்க அந்த இடத்துக்கு வராங்க. மாலையை எடுத்துட்டு அந்த மணிமாலையை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. தன்னுடைய படை யாருமே இல்லை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, எப்படியோ நம்ம இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வருவாங்க, நம்மளை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க காத்திருக்காங்க. காத்திருக்கக்கூடிய சமயத்துல இருட்டாயிடுது. இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க உட்காந்துருக்காங்க. தூக்கம் வரல. அப்படியே தூக்கம் வந்து அப்படியே அவங்க தூங்கிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிக்கிட்டு ஒரு நடு இரவு நேரத்துல அங்கிருந்து ஒரு நபர், சஃப்வான் அப்படின்ற நபர் வந்து எப்பயுமே பொருள் வந்து போர்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தங்குற இடத்துல ஏதாச்சும் விட்டுட்டு போயிருவோமா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக திரும்ப ஒரு நபர் வருவான். அது வந்து வழக்கமாகவே இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி கிளம்பக்கூடிய சமயத்துல இந்த இடத்துக்கு வந்து காலையில ஒரு நேரத்துல வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்து சேர்ந்து இந்த இடத்துல பார்க்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்ச உடனே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் துக்கமான ஒரு செய்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் இது சொல்லுவாங்க. சஃப்வான் ரலியல்லாஹு அவங்க சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க ஏஞ்சிட்டாங்க. முழிப்பு வந்துருச்சு. ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்ச உடனே அவங்க முகத்தை மூடிட்டாங்க. மூடினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சஃப்வான் ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய ஒட்டகத்தை காலால மிதிச்சு, அதனுடைய ஒட்டகத்துடைய காலை மிதிச்சு முன்னாடி பக்கம் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அந்த ஒட்டகத்து மேலே ஏறி உட்கார்றாங்க. அதுக்கு பிறகு அந்த ஒட்டகத்தை சஃப்வான் ரலியல்லாஹு அவங்க கையால் இழுத்துக்கிட்டு அதை அந்த ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போகக்கூடிய சமயத்துல அப்போ மதீனாவுக்கு வந்து அடையிறாங்க. மக்கள்லாம் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்ன அப்படின்னா சஃப்வான்ன்ற மனிதன் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வராங்களே, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லி இது வந்து மக்களால் தப்பா பார்க்கப்படாது. அங்க வந்து முனாஃபிகீன்கள் இருந்தாங்க. முனாஃபிகீன்கள்னா வந்து நயவஞ்சகர்கள் இருக்கு. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு காட்டிக்கிட்டு பின்னாடி போய் இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாச்சும் புரட்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய தலைவர் தான் வந்து அப்துல்லா இப்னு உபை இப்னு சுலைம் அப்படின்றாங்க. அவன் வந்து என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, இதை நம்ம தப்பா பரப்பணும் மக்களுக்கு மத்தியில அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கு மத்தியில அதை பரப்பணும். அவன் தான் வந்து முனாஃபிகீன்களோட தலைவர். அவன் எல்லா முனாஃபிகீன்களையும் சொல்லி மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய விஷயமா பரப்பணும். அப்ப இந்த அவதூறு வந்து மக்களுக்கு மத்தியில பரவுது. ஆனா இது வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து வந்த உடனே மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு நோய் வந்துருது. அந்த நோயில அவங்க வந்து படுக்கிறாங்க. அது அந்த படுக்கையிலே ஒரு மாசம் கிட்ட அவங்களுக்கு கழிவு அந்த நோய். அப்போ அவங்களுக்கு இந்த ஒரு மாசம் வரைக்குமே அவங்களுக்கு இந்த செய்தி தெரியாது. மக்கள்லாம் அவங்களை பத்தி தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியவே தெரியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களை பார்க்க வந்தாலுமே சலாம் சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு கிளம்பிடும். இதை பார்த்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். ஏன்னா எப்பயுமே நாயகம் வந்து தன்னுடைய மனைவிமார்கள் அப்படி நடந்துக்க மாட்டாங்க. எப்பயுமே சந்தோஷமா சிரிச்சு பேசுவாங்க, நல்ல முறையில் விசாரிப்பாங்க. ஆனா இந்த தடவை அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு சாதாரணமா நடந்துக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு பிறகு ஒரு மாசம் கழிச்சு அவங்க நோயிலிருந்து நிவாரணம் பெற்று வெளியே வரும்போதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தோடனே அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சந்தேகத்தோட தான் இருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஒரு மாசம் அவங்க கேப்லையும் அல்லாஹ் இடத்துல இருந்து அறிவிப்பு வரல, வஹி இறங்கல. ரசூலுல்லாஹ்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இது உண்மையா இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. அல்லாஹ் அறிவிச்சு போகுது. அப்ப இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ரசூலுல்லாஹ் வஹிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வாலிப பெண் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நான் வந்து குழப்பமா இருக்கேன். அதனால வந்து நான் என்னுடைய தாயார் வீட்டுக்கு நான் போறேன். என்னுடைய தாய் தந்தையர் வீட்டுக்கு நான் போய் நான் வந்து கொஞ்சம் தெளிவு பெற்றுக்கேன் அப்படின்னு சொல்லி போறான். ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்குறாங்க. அவங்க போறாங்க. போகக்கூடிய சமயத்துல அவங்களுடைய தாய் தந்தை அவங்களுடைய தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, தந்தையே இந்த மாதிரி மக்கள்லாம் பேசிக்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா இந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்க மக்கள்லாம், ஆனா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அப்படி செஞ்சுக்க மாட்டேன், நீ அப்படிப்பட்ட பொண்ணையில நான் அப்படி வளர்க்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதல் படுத்துறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் தாங்க. மக்கள் எல்லாருமே அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு மனசு கேட்கிற அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இருந்து அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு அதுல இருந்து அழுகுறாங்க கண்ணை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வீட்டுக்கு வராங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகி அழுவதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பெருமானாருக்கும் மனசு சரியில்லை அவங்க அழுகுறதுனால. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு
இவங்க செய்யறீங்க, நீங்க ஆயிஷாவுடைய விஷயத்துல என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, யாரும் சொல்லலாம் அவங்க உங்களுடைய மனைவி, அவங்க இடத்துல நாங்க தீயதா ஒரு விஷயத்த கூட நாங்க பார்த்தது இல்லை. நாங்க பார்த்தது எல்லாமே அவங்களுடைய நன்மையான காரியங்கள் மட்டுமே தவிர அவங்க நன்மையானவங்க மட்டும்தான். ஏன்னா சித்திக்கான பேர் எடுத்தோம், உண்மையாளர் சொல்லி பேர் எடுத்தோம். ஆனா அவங்கள இப்படி மக்கள் தான் தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் சொல்றாங்க. அதுக்கு பிறகு அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லி கேட்கிறாங்க. அப்போ அடிக்கடி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யோசிக்கணும் இந்த இடத்துல என்னன்னா, பெருமாள் செல்வாரிசு அவங்க இவனுடைய பட்டாளம் அந்த மதிமதின்னு சொன்னாங்க. நான் இவனுடைய பட்டாளம் பாபுகா அலி, அதனுடைய கதவு வாசல் தான் அலி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மிகப்பெரிய ஒரு அறிவு ஞானத்தை பெற்றவங்க அழிகிறாங்க. அவங்க ஆயிஷா நாயகி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லல, அதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. யாரும் சொல்லலாம், எங்களை விட நாங்க அவங்கள பார்த்துருக்கிறத விட அவங்களுடைய அடிமையா இருப்பாங்கல்ல, எந்த நேரமும் அவங்களுக்கு கூடிய தானே இருப்பாங்க அடிமை பெண்ணு. அப்ப அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லும் போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வலிதா அலியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு கேட்கிறாங்க. இந்த நேரத்துலதான் எல்லா மக்களுமே அவங்கள பத்தி குழப்பத்தில் இருக்க முடியாத நேரத்துல, ஏன்னா முனாஃபிகீன் சொன்ன விஷயங்களை பார்த்து சஹாபாக்கள் மூத்த சஹாபாக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வலிதா அலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு மாளிகை சின்ன வயசு தான் அவங்க இரவுல மாவு பிணைவாங்க. அந்த நேரத்துல கோதுமை ரொட்டி சுத்தமாக சாப்பிடுவாங்க. அப்போ மாவு பிணைவாங்க. அந்த மாவு கூட அவங்க பிணைஞ்சு அப்படியே தூக்கு கலந்துட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அந்த தூங்கிட்டு இருக்கும்போது அந்த மாவை ஆடை சாப்பிடுவாங்க. அதுதான் அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பா நான் பார்த்துருக்கேன் தவிர அதை தவிர்த்து வேறு எந்த தப்புமே அவங்க செஞ்சு நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி கூடியே இருந்த அந்த பதினாறு நினைவான அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தெளிவு வந்தது. அப்போ நம்முடைய மனைவி தூய்மையானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரசூலுல்லாஹ் பெரிய தூய்மையானவங்களா இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் அதை நிர்ணயிக்கணும்ல, அவங்களுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல. அதனால இந்த மாதிரியான சம்பவம் நடக்குது. அதுக்கு பிறகு எல்லா மக்களையும் கூப்பிடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பி மக்களுக்கு மத்தியில சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய மனைவியுடைய விஷயத்துல என்னுடைய குடும்பத்தார்களுடைய விஷயத்துல அவதூறு கிளம்புறாங்க. அப்படிப்பட்ட மனிதனுக்கு எதிராக நீங்க என்ன ஆதரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி மக்களிடத்துல கேட்கும்போது எல்லாருமே நாங்கள் ஆதரிப்போம் சொல்லி கை வலிக்கிறாங்க. அதுல ஒரு நபர் ஏற்றி சொல்றாங்க, யார் சொல்லுவா, என்னுடைய கோத்திரத்திலிருந்து, அது ஒரு கோத்திரத்துடைய தலைவர், என்னுடைய கோத்திரத்திலிருந்து நீங்க சொன்ன அந்த நபர், அதாவது அந்த அவங்கள பரப்ப ஆரம்பிச்ச அந்த ஒரு நபர் இருக்காங்கல்ல, அந்த நபர் என்னுடைய கோத்திரத்தால இருந்தா நான் அவருடைய தலையை வெட்டி நான் அவரை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுவே சில நயவஞ்சகர்கள் இருப்பாங்களா மக்களுக்கு மத்தியில, அவங்க சொல்றாங்க, நீங்க அப்படிலாம் செய்ய மாட்டீங்க, ஏன்னா உங்களுடைய கோத்திரத்தால நீங்க எப்படி கொலை செய்வீங்க, அதை நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மேடையில இருந்து இறங்கி எல்லாருடைய பேச்சுவார்த்தையும் இருக்கிறாங்க. எல்லா சமயம் அமைதியாவது. அப்படியே கொஞ்ச நாட்கள் கழியுது. அதுக்கு பிறகுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி ஆயத்தை இருக்கிறாங்க. ஏன்னா ஆயிஷா அவங்க உறுதியா இருந்தாங்க, அல்லாஹ் இன்னும் ஆயத்தை தன்னை பற்றி இறக்கல இருந்தாலுமே அல்லாஹ் என்னை பற்றியான உண்மையை மக்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் தூய்மையானவன் நானே சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதுக்கு பதிலா நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்க, ஆனா நான் தூய்மையானவன் நானே சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால அதை அல்லாஹ்வே சொல்லணும்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் ஆயத்தை இறங்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தூய்மையானவங்க. அவங்களுடைய விஷயத்துல அவதூறு சொல்லுவாங்க எல்லாருமே இந்த கூட்டத்துல தான் இருக்காங்க. ஏன்னா இஸ்லாத்தை ஏற்கிறேன்னு சொன்ன முனாஃபிகீன்களும் அந்த கூட்டத்துல தானே இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா சொன்னா கொஞ்சம் கடினமா கண்டிச்சுதான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அதை அந்த ஆயத்தை முடிக்கும்போது எப்படி முடிக்கிறான் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் முடிக்கிறான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு
கேட்கிறாங்க, நீங்க கறி தானே சமைச்சிட்டு இருக்கீங்க, ஏன் வேற சாப்பாடு வந்து பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பதிலா அடையலாம் அவங்க சொல்றாங்க, யார் சொல்லுவா, நபிமார்கள் வந்து சதக்காவா வந்த பொருட்களை சாப்பிடக்கூடாதுல்ல, எனக்கு அந்த பொருள் வந்து சதக்காவா வந்துச்சு, அதனாலதான் உங்களுக்கு நான் தரல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு அது சதக்காவா வந்துச்சு, ஆனா நீங்க எனக்கு அதை கொடுக்கறது வந்து ஒரு அன்பளிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சதக்காவான பொருளை தான் நாங்க சாப்பிடக்கூடாது, ஆனா அன்பளிப்பை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதை பரிமாறினாங்க. அவங்க நெருக்கமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததுக்கான காரணம் அவங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்ககிட்ட நடந்துகிட்ட அந்த உண்மையான அந்த நடத்தை தான் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருத்தத்துக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல வச்சுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நடத்தை தான் காரணம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னது போல எந்த ஒரு சஹாபியை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய வழியில கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பின்பற்றினாலும் போகும், நம்ம நேர்வழி அடையிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் என்று சொல்லி எல்லாரும்